ஹரீஷ் மெதுவாக கண்களை திறக்கிறான். அவனது பார்வை இப்போது தெளிவாக இருந்தது. காற்றில் இருந்த வைஃபை சிக்னல்களோ அல்லது மின்னணு அலைகளோ இப்போது அவனுக்கு தெரியவில்லை. ஹரிஷ், ஆரியன், எனக்கு எனக்கு பசிக்குதுடா. ஒரு மனுஷனா எனக்கு பசிக்குது. ஆரியன் கண்களில் கண்ணீருடன் சிரிக்கிறான். டேய், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு எலக்ட்ரானிக் சார்ஜ் தான் வேணும்னு நினச்சேன். இப்போ சாப்பாடு கேட்குறியே, நீ பொழைச்சிட்டுடா நண்பா. நிலா ஒரு நிம்மதி பெருமூச்சுடன், வாழ்த்துக்கள் ஹரீஷ், நீ ஒரு பெரிய போராட்டத்தை ஜெயிச்சிருக்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த தகவல்கள் உன் உடம்புல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தகவல்களை நீ தெரிஞ்சு வச்சிருக்கேன்ற விஷயம் ஷாலினிக்கு தெரியும். வேட்டைக்காரன் இப்போ ஒரு சாதாரண மனுஷனா மாறி இருக்கான். இனிமேதான் நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். கவலைப்படாதீங்க நிலா, என் உடம்புல அதை எப்படி எதிர்க்கணுன்ற அறிவு இப்போ என்கிட்ட இருக்கு. ஆரியன், அந்த சிப்பை லாக் பண்ணு. அதை இனிமேல் யாரும் பிரேக் பண்ணணும்னு கூட நினைக்கக்கூடாது. மாபெரும் புயல் ஓய்ந்து ஒரு தெளிவான சூரிய ஒளி அந்த ஆசிரமத்தின் மீது விழுந்தது. ஹரிஷ் ஒரு புதிய மனிதனாக, அதே சமயம் ஒரு புதிய இலக்கோடு எழுந்து நின்றான். அவனது கையில் இப்போது எந்த மின்னலும் இல்லை. ஆனால் அவனது மனதில் இமயமலையைப் போன்ற உறுதி இருந்தது. மறுநாள் காலை ஹரிஷ் மெதுவாக கண்களை திறக்கிறான். அவனால் அந்த தூரத்தில் இருக்கும் பறவைகளின் சத்தத்தை உணர முடிந்தது. டிஜிட்டல் அலைகளின் இரைச்சல் இல்லை. ஆரியன் ஹரிஷிடம், எப்படி இருக்க ஹரிஷ்? இப்போ உன் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போனால் உனக்கு தெரியாது. ஏன்னா நீ இப்போ வெறும் மனுஷன்தான். ஹரிஷ், இதுதான் எனக்கு வேணும்டா. நிலா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன, திரும்பவும் எனக்கே கொடுத்துட்டீங்க? நிலா ஹரிஷிடம், ஆனால் ஹரிஷ், அந்த சிப் இப்போ ஆரியன் கையில் இருக்கு. ஷாலினி அந்த சிப்புக்காக உலகத்தையே புரட்டி போடுவா. நீங்கள் 2 பேரும் இனிமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹரிஷ் எழுந்து நின்றபடி, இனிமே அவ தேடி வருது ஒரு மெஷினை இல்லை, ஒரு பழைய வேட்டைக்காரனை. ஆரியன், வண்டி எடு. இப்போ நாம் அந்த சிப்பை வச்சு ஷாலினிக்கே ஒரு ஆப்பு வைப்போம். ஹரிஷ் மீண்டும் ஒரு சாதாரண மனிதனாக மாறினான். ஆனால் அவனது மனதிடம் இன்னும் அந்த டிஜிட்டல் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. ஹரிஷுக்கு ஒரு புதிய பிறவியைப் போல தெரிந்தது. பல மாதங்களாக அவனது நரம்புகளை வாட்டிய அந்த டிஜிட்டல் இரைச்சல் இப்போது இல்லை. அதன் இடத்தில் இயற்கையின் அமைதி மட்டுமே இருந்தது. நிலாவின் ஆசிரமத்தில் ஒரு பெரும் நிம்மதி பரவி இருந்தது. ஹரிஷ் எழுந்து நின்று தன் கைகளை தட்டி பார்க்கிறான். அவன் உடல் இப்போது லேசாக இருக்கிறது. ஹரிஷ் நிலாவின் கைகளை பற்றி கொண்டு, ரொம்ப நன்றி நிலா, நீங்கள் செஞ்சது வெறும் ட்ரீட்மெண்ட் இல்லை, எனக்கு என் வாழ்க்கையையே திரும்ப கொடுத்துருக்கீங்க. உங்களை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நிலா புன்னகையுடன், உன் மன உறுதிதான் ஹரிஷ் உன்னை காப்பாத்துச்சு. இனிமேலாவது ஒரு சாதாரண மனுஷனா நிம்மதியாக வாழப்பாரு. ஆனால் அந்த சிப், அதை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அப்போது ஆரியன் ஹரிஷின் அருகில் வருகிறான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். கடந்த சில நாட்களாக அவர்கள் சந்தித்த மரண பயம், போராட்டங்கள் அனைத்தும் ஒரு நொடியில் கண்முன் வந்து சென்றன. ஆரியன் சட்டென ஹரிஷை ஓடி வந்து கட்டி அணைத்து கொள்கிறான். ஆரியன் உணர்ச்சி வசப்பட்டு, மறுபடியும் உன்னை பழைய ஹரிஷா பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடா. அந்த கடலில் நீ விழுந்தப்போ என் உயிரே போன மாதிரி இருந்துச்சுடா நண்பா. ஹரிஷ் ஆரியனின் முதுகில் தட்டி, விடுடா, உன்னோட அந்த கோஸ்ட் சர்வர் புண்ணியத்தில் தான் நான் இப்போ உன் முன்னாடி நிற்கிறேன். நாம் பிரிக்க முடியாத டீம். அவர்கள் மீண்டும் ஆரியனின் ரகசிய நிலவரைக்கு வந்து சேர்ந்தனர். பயணம் முழுவதும் ஹரிஷ் ஜன்னல் வழியாக வெளியுலகை பார்த்து கொண்டே வந்தான். சாதாரண மனிதர்கள், கடைகள், போக்குவரத்து, இவை அனைத்தும் அவனுக்கு ஒரு புதிய அதிசயத்தைப் போல தெரிந்தன. ஆரியனின் இடத்திற்கு வந்ததும் ஹரிஷ் தனது சொந்த ஊருக்கு கிளம்ப தயாரானான். ஹரிஷ் ஆரியனிடம், சரி ஆரியன், நான் கிளம்புறேன், ரொம்ப நாள் ஆச்சு, ஊரில் எல்லாரும் எனக்காக காத்துட்ருப்பாங்க. ஆரியன் ஹரிஷை பார்த்து, கண்டிப்பாக போடா, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஷாலினி அமைதியாக இருக்க மாட்டா. உனக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும், எந்த நேரமாக இருந்தாலும் தயங்காமல் எனக்கு கால் பண்ணு. நான் உன் பக்கத்தில் எப்பவும் இருப்பேன். ஓகே ஆரியன், நான் கிளம்புறேன். பை, வில் மீட் யூ சூன். ஹரிஷ் தனது ஊரை சென்றடைந்த போது சூரியன் மறையும் நேரம். அவனது மனது முழுக்க ஒரே ஒரு முகம்தான் நிழலாடியது, சந்தனா. ஹரிஷ் காணாமல் போனதிலிருந்து சந்தனாவின் உலகம் ஸ்தம்பித்து போயிருந்தது. ஹரிஷ் தனது ஊரை சென்றடைந்த போது சூரியன் மறையும் நேரம். அவனது மனது முழுக்க ஒரே ஒரு முகம்தான் நிழலாடியது, சந்தனா. ஹரிஷ் காணாமல் போனதிலிருந்து சந்தனாவின் உலகம் ஸ்தம்பித்து போயிருந்தது. சந்தனா தனது மொபைலை தையில் வைத்துக்கொண்டு ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தாள்.
கடந்த சில நாட்களாக அவள் செய்த ஒரே வேலை ஹரிஷின் நம்பருக்கு கால் செய்வதுதான். சந்தனா மீண்டும் டயல் செய்கிறாள். தி நம்பர் யூர் காலிங் இஸ் கரண்ட்லி அன்ரீச்சபிள் என்ற அந்த பழைய மெசேஜ் தான் மீண்டும் கேட்கிறது. சந்தனா கண்களில் கண்ணீருடன், இங்கே தான் இருக்கீங்க ஹரிஷ், ஒரு வார்த்தை, ஒரே ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கக்கூடாதா? நீங்கள் இல்லாமல் இந்த நிமிஷங்கள் நகரவே மாட்டேங்குது. அவள் சோகத்துடன் ஃபோனை டேபிள் மீது வைத்தாள். அந்த சமயம் அவளது வீட்டின் காலிங் பெல் ஒலிக்கிறது. இந்த நேரத்தில் யார் வருவது என்று அவசரமாக கையில் ஃபோனை எடுத்துக்கொண்டு யோசித்து கொண்டே கதவை திறக்கிறாள். அங்கே வாசலில் ஹரிஷ் நின்று கொண்டிருந்தான். பழைய களைப்பு இல்லை, கண்களில் அந்த நீல நிற ஒளி இல்லை. அவன் முகத்தில் ஒரு அமைதியான அன்பான புன்னகை மட்டும் இருந்தது. ஹரிஷ், சந்தனா, சந்தனா! அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் பார்ப்பது கனவா இல்லை நிஜமா என்று அவளுக்கே புரியவில்லை. அவளது கையில் இருந்த ஃபோன் நழுவி தரையில் விழுந்தது. அவள் தழுதழுத்த குரலில், ஹரிஷ், நீங்களா? நிஜமாவே நீங்க தானா? பல நாள் தவிப்பு, 1000 கேள்விகள், ஆறாத காயங்கள் அனைத்தும் அந்த ஒரு சந்திப்பில் கரைந்து போயின. ஆனால் அதே சமயம் தூரத்தில் ஒரு கருப்பு நிற கார் இவர்களை கண்காணித்து கொண்டிருந்தது. ஷாலினியின் நிழல் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஹரிஷின் வருகை அந்த வீட்டை மீண்டும் ஒரு திருவிழா கோலமாக மாற்றியது. சந்தனா நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உறங்கினாள். ஹரிஷ் மெல்ல மெல்ல தனது பழைய மூலிகை மருத்துவ தொழிலில் கவனம் செலுத்தத் தொடங்கினான். ஆனால் நிழல் உலகத்தினர் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் விட்டுவிடுவதில்லை. அவர்கள் குறி இப்போது ஹரிஷின் பலவீனமான இடத்தின் மீது விழுந்தது. சண்டனாவின் அம்மா திலகாவுக்கு ஒரு பழைய பழக்கம் உண்டு, சூதாட்டம். ஹரிஷ் இல்லாத நேரத்தில் அந்த பழக்கம் அவளை பாதாளத்திற்கு அழைத்துச் சென்றிருந்தது. இப்போது ஹரிஷ் திரும்பி வந்தாலும் கடனில் மூழ்கியிருந்த திலகாவால் அந்த பழக்கத்திலிருந்து மீள முடியவில்லை. திலகா பதற்றத்துடன் சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு முன்னால் ஒரு நபர் மிக நிதானமாக அமர்ந்திருக்கிறார். அவர் பெயர் பிரதாப். பிரதாப் திலகாவிடம், என்ன திலகாம்மா, இந்த முறையும் லாஸ் தானா? இப்போ நீங்கள் எனக்கு தர வேண்டியது கிட்டத்தட்ட 50 லட்சம். திலகா பதற்றத்துடன், பிரதாப் தம்பி, இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, என் மருமகன் ஹரிஷ் வந்துட்டான், எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன். பிரதாப், உன் மருமகன் கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் திலகா, ஆனால் அவன்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. கேன்சர் வரைக்கும் குணப்படுத்தக்கூடிய அபூர்வ மூலிகை மருந்தோட ரகசியம் அவன்கிட்ட இருக்குது. அந்த ஃபைலை நீ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா உன் கடன் முழுசையும் தள்ளுபடி செஞ்சிட்றேன். என்ன சொல்கிற? திலகா திகைத்து நின்றாள். தன் மருமகனுக்கு துரோகம் செய்வதா அல்லது கடனுக்காக தலை குனிவதா என தெரியாமல் தவித்தாள். ஹரிஷ் அந்த ஃபார்முலாவை பெட்ரூம் லாக்கரில் தான் வைத்திருப்பான் என்று தப்பு கணக்கு போட்டாள் திலகா. ஆனால் ஹரிஷ் மூலிகை சம்பந்தப்பட்ட எதையும் வீட்டில் வைக்காமல் தனது ரகசிய லேபில் வைத்திருப்பான் என்று யாருக்குமே தெரியாது. அந்த ரகசிய லேப் இருக்கும் இடம் ருத்ரவேந்தரை தவிர யாருக்கும் தெரியாது. ஹரிஷ் வெளியே சென்றதும் அந்த லாக்கரை திறக்க முயற்சிக்கிறாள் திலகா. முடியாமல் அங்கிருந்து வெளியே சென்று விடுகிறாள். திலகா அங்கிருந்து நகர்ந்தாலும் அவரது கண்கள் அந்த லாக்கர் மீதே இருந்தது. அன்று இரவு பிரதாப் திலகாவிற்கு மெசேஜ் அனுப்புகிறான். நாளை காலைக்குள்ள அந்த ஃபார்முலா என் கைக்கு வரலைனா உன் பொண்ணு சந்தனாவுக்கு என்ன நடக்கும்னு உன்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது என்று மிரட்டலுடன் வந்திருந்தது. மகளின் உயிரை காப்பாற்றுவதா இல்லை மருமகனை ஏமாற்றுவதா என்று புரியாமல் தவித்து போனாள் திலகா. பயத்தில் உறைந்து போன திலகா ஹரிஷும் சந்தனாவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியே சென்றிருந்தனர். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட திலகா ரூமுக்குள் சென்று மீண்டும் லாக்கரை திறக்க முயற்சிக்கிறாள். அது சாதாரண லாக்கராக இருந்தாலும் ஹரிஷ் அதற்கொரு சைலண்ட் அலாரம் செட் செய்திருந்தான். திலகா லாக்கரை தொட்ட அடுத்த நொடி ஹரிஷின் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருகிறது. ஹரிஷ் சந்தனாவிடம் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்புகின்றனர். விரைவில் வீடு வந்து அடைந்த ஹரிஷ் அவசரமாக ரூமுக்குள் செல்கிறான். ஆனால் அவன் ரூமுக்குள் செல்லும் முன் ஒரு கருப்பு உருவம் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைகிறது. அது பிரதாப் அனுப்பிய அடியாள். ஹரிஷ் அந்த கருப்பு உருவத்திடம், யார் நீ? அந்த அடியாள் கத்தியை ஓங்குகிறான். ஹரிஷ் தனது பழைய வேகத்துடன் அவனை எதிர்கொள்கிறான். இப்போது அவனிடம் டிஜிட்டல் பவர் இல்லை, ஆனால் அவனது உடலில் இருக்கும் பழைய போர் வீரனின் வேகம் குறையவில்லை. திலகா மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஹரிஷ், என்னை மன்னிச்சுடுப்பா, நான் ஏதோ தெரியாம. ஹரிஷ் திலகாவிடம், அத்தை, நீங்கள் செஞ்சது துரோகம் இல்லை, ஒரு பெரிய ஆபத்தை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. பிரதாப் வெறும் சூதாட்டக்காரன் இல்லை, அவன் மிகப்பெரிய மாஃபியா லீடர் ஷாலினியோட ஆள்.
ஷாலினி ஹரிஷை நேரடியாக தாக்காமல் அவனது குடும்பத்தின் பலவீனத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டாள். ஹரிஷ் இப்போது தனது குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும், அதே சமயம் அந்த விலைமதிப்பற்ற மூலிகை ரகசியத்தையும் பாதுகாக்க வேண்டும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.